வாழ்க்கையில டைம் இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க. குறிப்பா உடற்பயிற்சி செய்வதற்கு, அதுக்கு குடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ கண்டிப்பா நீங்க குடுக்க வேண்டிய தருணம் வரும். ஒரு ஊர்ல 2 நண்பர்கள் இருந்தாங்களாம். ஒருத்தர் வந்து எப்பவுமே எக்சர்சைஸ் பண்ணிட்டு இருப்பாராம் காலையில எந்திரிச்சு. இன்னொருத்தர் பார்த்து கேட்டாரு, "இந்த சின்ன வயசுல இதெல்லாம் பண்ணணும்னு அவசியமா?" அப்படின்னு கேட்டாராம். அவர் சொன்னாராம், "இல்ல, இல்ல என்ன ஹெல்த்தியா வச்சுக்கணும். அதனால தான் பண்றேன். நீங்க ஏன் காலையில இதெல்லாம் பண்றதில்ல?" அப்படின்னு கேட்டாராம். அப்ப அவர் சொன்னாராம், "ஐயோ! எனக்கு டைமே இல்லங்க. எனக்கு ரொம்ப ஹெக்டிக் ஸ்கெட்யூல்" அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இந்த நண்பர்களும் ரொம்ப நாள் சந்திச்சுக்காம, ஒரு குறிப்பிட்ட காலம் கழிச்சு 2 பேரும் சந்திக்கிறாங்க. இப்போ டைம் இல்லைன்னு சொன்ன நண்பர் வந்து வாக்கிங் வந்துட்டுருக்காரு. "என்ன சார் டைம் இல்லைன்னு சொன்னீங்க, இப்போ வாக்கிங் வந்துட்டுருக்கீங்க" அப்படின்னாரு. "இல்ல ரீசென்ட்டா வந்து எனக்கு டயபெட்டிஸ், பிரஷர் இருக்குன்னு சொன்னாங்க. அதனால வாக்கிங் போற வேண்டிய சிச்சுவேஷன்ஸ் வந்துச்சு" அப்படின்னு சொன்னாராம். இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, டைம் இல்லைன்னு சொல்லக்கூடிய நம்ம தான் ஒரு வியாதி வந்ததுக்கு அப்புறம் அதுக்கான டைம உருவாக்குறோம். அந்த டைம முன்னாடியே உருவாக்குனா, இந்த மாரி பிரச்சனைகள்லாம் வராம இருக்கும்ல. யோசிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச்.